12th அக்கவுண்டன்சில லெசன் நம்பர் 3ல இருக்கிற இல்லஸ்ட்ரேஷன் 7 தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுல வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ன குடுத்துருக்காங்க, கேபிட்டல் ஆஃப் அறிவழகன் அண்ட் ஸ்ரீனிவாசன் 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா 15,000, 10,000 எடுத்துட்டு வந்திருக்காங்க ஓப்பனிங் கேபிட்டலா. அண்ட் 2 பேருமே வந்து அடிஷனல் கேபிட்டலா எடுத்துட்டு வந்திருக்காங்க. அறிவழகன் 1 ஜூலை அப்போ எடுத்துட்டு வந்திருக்காரு. ஸ்ரீனிவாசன் செப்டம்பர் 1 அப்போ எடுத்துட்டு வந்திருக்காரு. ஸோ கொஸ்டின்ல வந்து நம்மள என்ன கேட்குறாங்க அப்படின்னா, கால்குலேட் த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அட் 6% பெர் ஆனம் சொல்லி குடுத்துருக்காங்க. இது வந்து 31 டிசம்பர் முடியிற சம். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் முதல் மீது வட்டி தான் கண்டுபிடிக்க போறோம். 2 பார்ட்னர் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து அறிவழகன், அவர் நேம் எழுதிடுங்க. என்ன கண்டுபிடிக்க போறோங்கிற ஹெட்டிங்கை ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். ஸோ ஓப்பனிங் கேபிட்டல் ஒரு 5 or 6 லைன்ஸ் விட்டு அடிஷனல் கேபிட்டல் அதாவது கூடுதல் முதல். அடுத்த பார்ட்னர் ஸ்ரீனிவாசன் எழுதிடுங்க. நெக்ஸ்ட் அவருக்கான ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமா அவருக்கான அடிஷனல் கேபிட்டலான இன்ட்ரெஸ்ட் எவ்வளோங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்போ அறிவழகன் பார்ட்னர் பார்த்தீங்கன்னா 15,000 ஓப்பனிங் கேபிட்டல் எடுத்துட்டு வந்திருக்காரு. ஸ்ரீனிவாசன் 10,000 எடுத்துட்டு வந்திருக்காரு. ஸோ அறிவழகனோட ஓப்பனிங் கேபிட்டலுக்கு நேராக 15,000 எழுதலாம். ஸ்ரீனிவாசனோட ஓப்பனிங் கேபிட்டல் நேராக 10,000 எழுதிடுங்க. நெக்ஸ்ட் வந்து அறிவழகன் வந்துட்டு அடிஷனல் கேபிட்டலாக 5,000 எடுத்துட்டு வந்திருக்காரு. ஸ்ரீனிவாசன் வந்துட்டு அடிஷனல் கேபிட்டல் 10,000 ருபீஸ் எடுத்துட்டு வந்திருக்காரு. ஸோ அவங்க நேமுக்கு நேராக ஆல்ரெடி அடிஷனல் கேபிட்டல் எழுதியிருக்கோம் இல்லையா, அதுக்கு நேராக இந்த 2 அமௌண்ட்டையும் நம்ம என்டர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 6% சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே இன்டூ 6/100 போட போகிறோம். 15,000 into 6/100, 5,000 into 6/100, 10,000 into 6/100, and again 10,000 into 6/100. இப்போ நெக்ஸ்ட் அடிஷனல் கேபிட்டலோட வேல்யூ எழுத போகிறோம். ஸோ அறிவழகன் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஜூலை எப்போ எடுத்துட்டு வந்திருக்காரு, 31 டிசம்பர் முடிகிற சம். 6 months இருக்கிறதுனால இன்டூ 6/12 போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்ரீனிவாசனுங்கிற பார்ட்னர் வந்துட்டு செப்டம்பர் மந்த் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஸோ செப்டம்பர் டு டிசம்பர் 4 months இருக்குது. செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். ஸோ அதனால் அந்த 4 மாதத்துக்கு மட்டும் நம்ம இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சா போதும். ஸோ இன்டூ 4/12 போட்டுக்கிறோம். இப்போ ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். 2 0க்கு 2 0, 15 6 are 90, பேலன்ஸ் இருக்கிற ஒரு 0 போட்டால் 900. நெக்ஸ்ட் அடிஷனல் கேபிட்டலுக்கும் அதே மாதிரி தான். 2 0க்கு 2 0, 6 டேபிளில் வந்து 12 2 டைம்ஸ் போகும். 2 டேபிளில் 6 வந்து 3 டைம்ஸ் போகும். ஸோ 5 3s are 15, பேலன்ஸ் ஒரு 0 இருக்குது. ஸோ டோட்டல் 150. நெக்ஸ்ட் இப்போ ஸ்ரீனிவாசனோட ஓப்பனிங் கேபிட்டல் 2 0க்கு 2 0, 6 into 100 600. 2 0க்கு 2 0, 6ல் 12 வந்து 2 டைம்ஸ் போகும். ஸோ 2 டேபிளில் 4 வந்து 2 டைம்ஸ் போகும். ஸோ 2 into 100 200. டோட்டலாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்துட்டு 1,050 ருபீஸ். இவருக்கு வந்து 800 ருபீஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலாக கிடச்சிருக்கு. இதே மாதிரி எக்ஸசைஸ் சம் நம்பர் 7 இருக்குது, மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.